தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளை அதிகமாகிட்டு சட்டம் சொல்றாங்க. 12ஆம் வகுப்பு மாணவி கூட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு மாணவி கூட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லயும் மதுரையிலும் மெட்ரோ திட்டத்தை ஒன்றிய அரசு ஒப்புதல் தரல, ரத்து பண்ணிருக்காங்க. பாரபட்சமா செய்யறாங்க. சட்டமன்றத்தில் அறிவிச்சார் முதலமைச்சர், சென்னைக்கு எடுத்த கோவை மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க. 20 லட்சம் ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி நிறுத்திருக்காங்க. ஆனா வட மாநிலங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு பாராமுகமா, ஒன்றிய அரசு பாராமுகமா இருக்குது. அதான் சங்கடம் தான். உயர்மட்ட பாலங்கள் பணி எந்த அளவுக்கு அந்த மண் பரிசோதனை நம்ம பண்ணோம், அந்த பணிகள் தொடங்கல. இந்த காவிரி பாலம் கட்டுறதுனால டிராபிக் இடைஞ்சல் எல்லா இடத்துலையும். ரயில்வே முடிக்கல, ஜங்ஷன் பாலம் ரயில்வே இணைப்பு இல்லை, மேரிஸ் பாலம் ரயில்வே இணைப்பு இல்லை. அவங்க தாமதம் நம்மகிட்ட ஒரு இதையும் ஆரம்பிச்சு மொத்தமா டிராபிக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாலம் நடந்துட்டு இருக்க. ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையம் பணி வைகுண்ட ஏகாதசிக்குள்ள திறப்பான வாய்ப்பு இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசிக்குள்ள திறந்துரும். நீங்க சொன்னா நாளைக்கே திறப்போம். சட்டசபை தேர்தல் கூட்டுறவு தேர்தலுக்கான அறிவிப்புகள் எதுவும் வாய்ப்பு இருக்காது. கூட்டுறவு தேர்தல் நடத்த முடியல. தெரியல எனக்கு. முதலமைச்சர் முடிவு பொது தேர்தலை வச்சுட்டு நம்ம ஆட்சியில் நடத்தவே இல்லை. இந்த முறை முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இல்ல புதிய உறுப்பினர்களை சேர்க்கிற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் இருந்த உறுப்பினர் தாண்டி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அதற்காக தான் பணி நடந்திருக்கு. உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு உள்ளபடியே முதலமைச்சர் அறிவிப்பார், உரிய முறையில் அறிவிப்பார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளை அதிகமாகிட்டு சட்டம் சொல்றாங்க. 12ஆம் வகுப்பு மாணவி கூட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.